ஹலோ மக்களே, மாறன் வீரா சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. விஜயும் எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ளே திருப்பியும் போயிடணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கே வர வச்சிடுறாங்க ராமச்சந்திரன் குடும்பத்தை. அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரன் மாமாவும் வள்ளி சித்தியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நஷ்ட ஈடு கேட்கவும், கார்த்தியா அப்படி ஒன்றும் தேவையில்லை, அதுக்கு நீ திருப்பியும் இந்த வீட்டுக்கே வந்துடலான்னு சொல்லவும் வேஜியை ஆரத்தி எடுத்து அவங்க அம்மா வர வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வீரா மரணம், இனிதான் உனக்கு ஆப்பு இருக்கு, இனிதான் இந்த வீராவோட ஆட்டத்தையே பார்க்க போறேன்னு செம மாசா டயலாக் விடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் விஜய் கார்த்தி எல்லாம் கூடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியும் விஜய் கூட இனிமேல் நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு தெளிவாக பஞ்சாயத்தில் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜயும், அது எப்படி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நான் இருக்கும்போது நீ இந்த பிருந்தா கூட வாழுவ, நானும் அதை பார்க்க தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. இதை கேட்ட கார்த்திக் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. பின்னாடி இருந்த வள்ளியும், சரி நீ சமாதானம் ஆகு, நீ ஏதாவது சொல்லிட்டேன்னா அதையே பெரிய பிரச்சனை ஆக்கிடுவா இந்த விஜய், அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போன்னு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரனும், சரி அவள் இந்த குடும்பத்தை விட்டு போகணும்னா எந்த நஷ்ட ஈடுனாலும் நான் கொடுக்க ரெடின்னு சொல்லிடுறாங்க. இதாண்டா சரியான சான்ஸ்ன்னு நினச்ச விஜயும், நான் கார்த்தி மச்சான பிரியணும்னா ராமச்சந்திரன் மாமாவும் வள்ளி சித்தியும் என் காலில் இப்போவே விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்திக்கும் பயங்கர கோபம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவ, பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்னோட அப்பா உன் காலில் விழணுமா, இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த விஜயை அடிக்கவே போயிடுறாங்க. அதே சமயத்தில் பின்னாடி இருந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் சுற்றி இருந்த ஊர் மக்களும் கார்த்தியை பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான் இருந்தாலும் கார்த்திக்கு தாங்கவே முடியலை, இந்த விஜய் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு எரிச்சல் ஆயிடுறாங்க. ராகவனும், நீ எல்லாம் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, நீ இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கார்த்திக்கு உன்னை மேரேஜே பண்ணி வச்சிருக்க மாட்டோம், கார்த்தியோட வாழ்க்கையை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் என்னடா விஜய் இப்படியெல்லாம் பேசுகிறாளேன்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வேற ஏதாவது நஷ்ட ஈடா கேளு, இந்த மாதிரிலாம் பண்ணது தப்பு இல்லைன்னு எடுத்து சொல்ல பார்க்குறாங்க. அதையெல்லாம் விஜய் கேட்குற மாதிரியே இல்லை. இந்த நஷ்ட ஈடை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா நான் அவங்கள விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியும், எங்கள் அப்பா காலில் விழுந்தாதான் நீ என்னை விட்டு பிரிவேன்னா அப்படி ஒரு பிரிவே தேவையில்லை, பேசாமல் என்னோட குடும்பத்துக்கு நீ திருப்பியும் வரலான்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட ராமச்சந்திரன் வள்ளி எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணலாம், எவ்வளோ உண்மையை நிரூபித்த பிறவும் இந்த விஜய் அசால்ட்டாக இந்த பஞ்சாயத்தில் பேசி திருப்பி இந்த வீட்டுக்கே வந்துடுவா போலன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் விஜயும் நம்ம நினச்சது நடந்துட்டுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி வாங்க நம்ம வீட்டுக்கே போகலான்னு சொல்லிடுறாங்க. பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் வேற வழியே இல்லாமல், சரி ஒரு தடவை அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டு இனிமே பண்ண மாட்டா, அதனால் இந்த வாட்டி மட்டும் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் சொல்கிறாங்க. மாறணும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதெல்லாம் வீணா போச்சே, இவளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்ச அப்புறமும் இந்த குடும்பத்துக்குள்ளே திருப்பி வர வேண்டியதாயிட்டேன்னு யோசிக்கிறாங்க. விஜய் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு காலடி வைக்கும் போதே அவங்க அம்மாவும் சரி ஆரத்தி எடுத்து வரவேற்போன்னு சொல்லி அந்த விஜய்க்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. அதே டைமில் நம்ம வீராவும் மாறணும், என்ன நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்ட, எப்படி இருந்தாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன் பாருன்னு மனசுக்குள்ளே யோசிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. விஜயும் அதே டைமில் இந்த குடும்பத்துக்குள்ளே நான் மறுபடியும் வந்துட்டேன், இனி உங்களெல்லாம் சும்மா விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கார்த்தியும் பிருந்தாவும் சேர்ந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர எரிச்சல் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாட்களாட்டு ராமச்சந்திரனோட காலையே விழுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமான்னு பேசிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ராமச்சந்திரன் வள்ளியம்மை கிட்ட என்னதான் பண்ணாலும் இந்த விஜய் திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே இது சரி இல்லையே, அவளை ஏதாவது பண்ணணுமேனு யோசிக்கிறாங்க. வீராவும் முன்னாடி தான் இந்த விஜயை பற்றி யாருக்குமே தெரியலை, இப்போ தான் அவளை பற்றின உண்மை எல்லாம் தெரிஞ்சிட்டு, அது மட்டும் இல்லை அவளோட நாடகம் எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு, இனிமே அவளை இந்த வீட்டில் விட்டு துரத்துறது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே சமயத்தில் வள்ளியம்மையும் இந்த கார்த்தியோட வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டேன், தேவையில்லாமல் இந்த விஜயை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி இனிமே அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி நடக்க வேண்டியதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வீராவும் இனி கொஞ்ச நாள்ல அவளே இந்த வீட்டில் கொடுமை தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே போயிடுவா பாருங்க. அதை மாதிரி நம்ம பண்ணிடலாம், இனிதான் என்னோட ஆட்டத்தை அவள் பார்க்க போறான்னு சொல்லி செம்ம மாசா பேசுகிறாங்க. இனி வீரா என்னதான் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்தே பார்க்கலாம்.